இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளி விஷிங் ஸ்கிரிப்ட் பிளாக்கர்ல எப்படி நம்ம பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இப்போ நீங்க பாத்துக்கிறது ஒரு தீபாவளி விஷிங் ஸ்கிரிப்ட் பிளாக்கர் தான் பாத்துக்கிறீங்க. அண்ட் இது ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்க வந்து தாராளமா வந்து மாத்திக்கலாம். அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லித்தரேன். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு 25 செகண்ட்ஸில் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் கீழே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து கோ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் ஷேர் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி யாருக்கு நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விஷஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷிங் ஸ்கிரிப்ட் பிளாக்கர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் தமிழ் பிளாக்கர்ஸ் XYZ சைட் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹாப்பி தீபாவளி விஷிங் ஸ்கிரிப்ட் ஃபார் பிளாக்கர்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட்டோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி விஷிங் ஸ்கிரிப்டுக்கு உண்டான இந்த ஸ்கிரிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கூகுள் டிரைவில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட தீம் செக்ஷன் வாங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து தீபாவளி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேம்லேயே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தீபாவளி அப்படிங்கிற நேம் வர்ற மாதிரி ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக்கர் இந்த தீம் செக்ஷன் போனீங்கன்னா ஸோ பிளாக்கரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எடிட் HTML வந்து போங்க. இந்த HTML போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டுங்க, தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளேட்டு. ஸோ டெம்ப்ளேட் யார்ட் அப்படிங்கிற சைட் வந்தீங்கன்னா நிறைய பிளாக்கர் டெம்ப்ளேட் வந்து இருக்கும். இது இல்லாமல் டெம்ப்ளேட்டிஃபை அப்படிங்கிற சைட்டு கூட இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து எடிட் HTML போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த கோடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கீழே மொபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும். இதை வந்து டெக்ஸ்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸ்விட்ச் வித்தவுட் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் நேவ் பார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேவ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் டிக் ஆயிருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் HTML இது அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சு இந்த தீபாவளி விஷிங் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த செக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கோடிங்லாம் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண கோடை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லெட் தி ஃப்ளேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மேலே நீங்கள் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+F கொடுங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பார் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெட் தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வேர்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காட்டும். ஸோ இதில் உள்ள டோட்டல் வேர்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுதான் அந்த அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட் மாற்றணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி தீபாவளின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். தென் கீழே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டன் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 25 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி MP3 பிளாக்கரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பிளாக்கர்ஸ் யூடியூப் சேனல் வந்து போங்க. இதில் போயிட்டு MP3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஹவு டு கிரியேட் MP3 ஆடியோ ப்ளே பட்டன் ஆன் பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டில் வந்து MP3 எப்படி வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா எம்பட் கோட் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த கோடை நீங்கள் எங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கரோட டெம்ப்ளேட் வந்து வாங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து Ctrl+F கொடுங்க. ஸோ Ctrl+F கொடுத்துட்டு ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள்.
ஐ ஃப்ரேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டிரைவ் லிங்க், அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த MP3 சாங் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து ஐ ஃப்ரேம் கோட் வந்து எம்பட் கோடு வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவோட ஐ ஃப்ரேம் கோடு. இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளே ஆகும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த விசிங் ஸ்கிரிப்ட் சைட்டு. ஸோ இந்த கோடு டவுன்லோட் பண்ணணும்னா நம்முடைய தமிழ் பிளாக்கர்ஸ் XYZ சைட் வந்துருங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும், இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே இங்கே வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.